இந்த 100th எபிசோட்ல இவங்கள பத்தியும் நம்ம பேசணும்னு நம்மளுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நானு. பட் நல்ல விதமாவே சொல்லிடலாம் ஓகேவா? ஏன்னா அவங்களே வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு பேசியிருக்காங்களா. ரொம்ப யோசிக்கிறியா? எனக்கு பயங்கரமா இருக்கு ஏதோ சொல்ல போறேன். நாளே நீ அங்க வந்து புரிஞ்சுக்கணும் அது நம்ம ரெண்டு பேரோட சேர்ந்த செல்லாக்குட்டியை பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ லட்சுமி நீங்க அப்படிங்கறியா? சொல்லு. என்ன இப்படி சொல்லிட்டு சொல்லு சொல்லு சொல்லு. நம்ம ஷோ பார்த்தா என்ன ஆகுறது? அவங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தமிழ் ஐயோ உங்க தமிழ்ல பாட்டெல்லாம் வேற பாடி இருக்காங்க. தமிழ் புரியாதுன்னு சொன்னாங்க. அடி பாவி அவங்க பாட்டே பாடி இருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு சரி என்னதான் இருந்தாலும் லட்சுமி மேனனை பத்தி நம்ம இந்த 100th எபிசோட்ல நல்லா சொல்லுவோமே. சொல்லுடா. அதேதான். சோ நம்ம லட்சுமி மேனனுக்கு வந்து ஹீரோக்கள் மத்தியில இருக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபேவரட்டான ஹீரோ அப்படின்னு யார் பார்த்தா நம்ம கௌதம் கார்த்திகா. என்னடா இது தெரியாம எங்கயோ போய் எங்கயோ நிக்குது. நான் கூட விஷாலும் இருக்குமோ இல்ல நான் விமல் தான் நினைச்சேன்னா மஞ்சப்பை படத்துல வந்து அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா? விமல் தான் நினைச்சேன். விஷால் கூட வந்து அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்கறதுனால ஒருவேளை விஷால் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாமோன்னு நான் நினைச்சேன். அதுக்கு ஒரு பெரிய விளக்கமும் அவங்க கொடுத்திருக்காங்க. என்னன்னா விமல் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரொம்ப கலகலப்பா இருக்குமா, ஜாலியா இருக்குமா. பட் வந்து டேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீரியஸா மாறி அவரோட ஒர்க்ல வந்து பயங்கர மும்மரமா ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல யார் நிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. அவ்வளவு வந்து ஒரு மூழ்கி போயிடுவாரு. அந்த கடல்ல நம்மளால மூழ்கி தேடலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி விமல் பத்தி சொல்லியிருக்காங்க. விஷால வந்து என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இதுலதான் எனக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு. விஷால் வந்து சீனியரா அவர் வந்து ஒரு மரியாதையா தான் பிஹேவ் பண்ணுவாரு. சோ என்ன என்னன்னா இவங்க ரெண்டு படங்கள் வந்து விஷால் கூட நடிச்சிட்டு இருந்தப்ப எல்லாம் சொன்னாங்க விஷாலுக்கும் லட்சுமி மேனனுக்கும் காதலாம் கல்யாணம் பண்ணி இவங்க விஷால பத்தி இப்படி சொன்னோன்னே அட பாரு அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. பட் இருந்தாலும் அது ஓகே. இந்த நேரத்துல நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கவா? என்னன்னா இவதான் சொல்றேன் நான் சொல்லல. இல்ல ஒரு பொண்ணு வந்துட்டு ரெண்டு காமெடி ஆக்டர்ஸ் வந்து ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஓகேயா? அந்த பொண்ணு வந்து என்ன எப்படி நினைக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு காமெடி ஆக்டர் வந்து நான் வந்து உங்களை அண்ணனா நினைக்கிறேங்கோ, இன்னொரு காமெடி ஆக்டர் பெரியப்பாவா நினைக்கிறேங்கோ. சோ இவங்க வந்து சீனியரா நினைச்சது அப்படின்னு எனக்கு அந்த காமெடி ஞாபகம் வந்துச்சு. உனக்கு புரியல, உனக்கு புரியலன்னு எனக்கு தெரியுது. ஆனா புரியறவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். சரி ஓகே புரிஞ்சா நல்லதா. பட் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு கூட எந்த சம்பந்தமும் இல்ல. காமெடி. சோ விஷால் வந்து சீனியர்ப்பா. அவர் வந்து அவரும் அவரோட லிமிட்ல தான் இருப்பார். நானும் அதனால அவர் கூட ஒரு லிமிட்ல இருப்பேன். பட் கௌதம் கார்த்தி பாத்தீங்கன்னா அவர் என்னோட ஏஜ் குரூப் தான். சோ வந்து டேக்குன்னு சொன்னாலும் சரி கட்டுன்னு சொன்னாலும் சரி ஒரே கலகலப்பா தான் இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் டேக்கும் வந்து அதுக்குன்னு கலகலப்பா இருக்கிறாரு அப்படிங்கறதுனால டேக்க வந்து ரொம்ப மொக்கையெல்லாம் பண்ண மாட்டாரு. அதுலயும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி செம்மையா ஷார்ட் வந்து ஒரே டேக்ல படம் நடிக்கிறாங்களா என்ன? அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒரு படத்துல நடிக்கிறாங்களே சிப்பாய் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. சோ அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனாங்களா. அது மட்டும் இல்லாம ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து என்னதான் பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க. இது எனக்கு தெரியல. ஐ எம் சாரி. இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னதான் நான் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது தெரிஞ்சிருச்சான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.